ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு சூப்பராக பகோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஸ்வீட் கார்னை உதிர்த்து வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண கேப்சிகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி இதை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம். சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளெயின் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் போடும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். கடலை மாவு எப்படின்னா 2 ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வடை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கடலை மாவு சேர்த்தா போதும். எனக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு தேவைப்பட்டுச்சு. அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் அந்த வடை பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம கடாயில் எண்ணெய் வச்சிடலாம். இது டீப் ஃப்ரையும் பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் பேனில் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க, பக்கோடா மாதிரி. இதை நீங்கள் வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். ஆனால் வடை மாதிரி போடும்போது உங்களுக்கு மேலெல்லாம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது அன்ஈவன் ஷேப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே கொஞ்சம் தான் சாஃப்டாக இருக்கும். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி ஸ்வீட் கார்ன் பகோடா இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், வடையை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, அப்புறம் ரொம்ப அது உடஞ்சி போய் தூளாக ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் ஸ்டவ் வச்சுட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சே நம்ம திருப்பலாம். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்லெட் மாதிரி ஒரு ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை தவாவில் போட்டு கூட லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட இந்த மாதிரி பகோடாவாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான ஸ்வீட் கார்ன் பகோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த பேட்சை நம்ம போட்டுடலாம். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.